கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யோவான் 15:9. பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். பிதா இயேசுவின் மீது அன்பாயிருக்கிறது போல இயேசு கிறிஸ்துவும் நம் மீது அன்பாயிருக்கிறார். அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும்போது அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறோம். யோவான் 15:10 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தார். நாமும் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு இயேசுவின் அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 14:15 வாசிக்கிறோம், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று. நாம் அவரிடத்தில் அன்பாய் இருக்கும் பொழுது அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள முடியும். அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவைகள் அல்ல. யோவான் 14:24 வாசிக்கிறோம், என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவர் மேல் அன்பாக இல்லாவிட்டால் அவருடைய வசனங்களை நாம் கை கொள்ள முடியாது. நாம் கிரியினாலும் உண்மையினாலும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பது என்பது இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபடியே நாமும் வாழ வேண்டும். மனிதர்கள் நம்மீது வைத்திருக்கும் அன்பு நிலையற்றதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மீது வைத்திருக்கும் அன்பிலே அவர் நிலைத்திருக்கிறார். நாமும் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். ரோமர் 5:8 வாசிக்கிறோம், நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நம்மீது அன்பு வைத்தார். சங்கீதம் 18:1 தாவீது சொல்லுகிறார், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் அவரில் அன்பு கூறுவதையே அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். யோவான் 21:7 வாசிக்கும்போது, இயேசுவுக்கு அன்பாய்ந்த சீஷன் தான் யோவான். அவர் அன்பை குறித்தே அவருடைய கடிதத்தில் அதிகமாக எழுதியுள்ளார். 2 கொரிந்தியர் 12:15 பவுல் சொல்லும்போது, நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருக்கிறேன் என்று. மனிதர்கள் நம்மீது குறைவாய் அன்பு வைத்தாலும் நாம் அவர்கள் மீது மிகுதியாக அன்பு கூற வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் கூட நாம் அன்பு கூறுவதற்கு முன்பே அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார். ஓசியா 11:4 வாசிக்கிறோம், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிர்களால் நான் அவர்களை இழுத்தேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, அவர் நம்மை அவருடைய அன்பின் கயிறுகளினாலே நம்மை இழுத்து கொண்டார். எபேசியர் 3:17 வாசிக்கிறோம், கிறிஸ்து நம் இருதயங்களில் வாசமாய் இருக்கும்போது நாம் அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாய் இருப்போம். நாம் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நாம் அன்பு கூற வேண்டும். நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல நாம் பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இதுவே பிரதான கற்பனையாக இருக்கிறது. யோவான் 15:9 படி பிதா இயேசுவில் அன்பாயிருக்கிறது போல இயேசுவும் நம்மேல் அன்பாயிருக்கிறார். அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.